श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री शिव अपराध क्षमापण स्तोत्रम கடந்த சத்சங்கத்தில் 4வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள நம்ம இந்த ஸ்தோத்திரத்தின் எதுக்கு ஆரம்பித்தோம்னேது முதல்ல மறக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த சத்சங்கம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்த தலைப்பு எடுத்துகிட்டு இப்படி பேசுறது. முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள ஆதிசங்கரர் நம்ம இருக்கிற நிஸ்ஸகாய ஸ்திதி, நம்ம எப்படி ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம் అనేది தெரிவிக்க ஆரம்பித்தார். முதல் அம்மா வயிற்றில் இருக்கும்போதும் அங்கே சான்ஸே இல்லை உன்னை பற்றி நினச்சிக்கிறதுக்கோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் சில வருடங்கள் நான் இன்னும் அடுத்தவங்கள மேலே தான் டிபெண்ட் ஆகிருந்து அப்பவும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, உன்னை பற்றி நினச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் யுக்த வயசு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனசு வளர்ந்துச்சு, என்னோடய புலங்கள் எல்லாம் நல்ல வேலை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் அதெல்லாமே பகிரங்கமாக இந்த உலகம் பார்த்து அதுக்கு அட்ராக்ட் ஆகி அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பித்தது. நடுவில் உன்னை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா காட்டிட்டாங்க வீட்டில் சுவாமி அப்படின்னு. எங்கள் அம்மா கை பிடிச்சிட்டு என்ன அப்பப்போ கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் கூட ரொம்ப பக்தியோட உன்னை மேலே பிரேம காட்டி என்னால் ஒன்றும் பிரார்த்திக்க முடியல. ஏன்னா அம்மா அப்பாவே சின்ன வயசுலேருந்து அவங்களும் அப்படி பண்ணி அவங்கள எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சுவாமி கேட்ட நமஸ்காரம் பண்ணிக்கோ, வேண்டிக்கோ, படிப்பு நல்லா வரணும், அப்புறம் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் நல்ல வேலை கிடைக்கட்டும், அதுக்கு பிரார்த்தனை பண்ணும். இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. தவிர உனக்கு எட்டனந்து உன்னுடைய கருணா அருள் எனக்கு வேணும். அந்த கருணா அருள் எனக்கு கிடைச்சாச்சுன்னா நான் மனுஷ ஜன்ம எடுத்ததுக்கு காரணமான பாரமார்த்திக சத்தியத்தினை அடையிறதுக்கு நான் 2 பக்கம் லௌகிக படிப்பு, அதுக்கு பேர் செக்குலர் நாலேஜ்னு சொல்லுவோம். ஆனால் கூட கூடவே சேக்ரெட் நாலேஜ், ஆன்மீக படிப்பு, அது எனக்கு வரபோல் நீ செய், ஆசீர்வாதம் பண்ணும், அதுக்கு எனக்கு ஒரு குருன்னு பிரசாதம் பண்ணும், எனக்கு நிறைய சத்சங்கம் கிடைக்க போல் செய், உன்னை மறக்காமல் இருக்கிற போல் செய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரார்த்தனை கிடையவே கிடையாது. அப்பப்போ ஆபத்து கால பிரார்த்தனை, ஆபத்துன்னு ஏதோ அவசரத்துக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு 4 பிரதட்சணம் பண்ணி அப்படி போயிட்டு வருது தான். எல்லாமே ஸ்பெஷல் பூஜை பண்ணாலும் அப்படி தான் இருக்கு. லோகத்தில் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம பிட்டிஷன் போட்டுகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் எவனை வந்துச்சு, கல்யாணம் ஆகிடுத்து, வேலை கிடைச்சது, கல்யாணம் ஆகிடுத்து, குடும்பம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. நான் இன்னும் அந்த குடும்ப விவகார விஷயங்களுக்குள்ளேயே ஈடுபட்டுட்டு, இந்திரிய சுகங்களுக்குள்ளேயே ஈடுபட்டுட்டு, ஒன்று மனசார தியானிக்கலை, பூஜிக்கலை, செய்ய வேண்டியது செய்யலை, கேட்க வேண்டியது கேட்கலை.
ஆனால் நான் பக்தி பண்ணுறேன், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வேஷம் போட்டு நான் நடந்து கொண்டுட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் எப்போ சொல்கிறாரு? இப்படி அடுத்ததாக வயசான காலம் மூப்பு பற்றி சொல்ல போகிறாரு. ஆரம்பித்தோம் இந்த 4வது ஸ்லோகம். வயசான காலம் மூப்பு வந்தபோது இதெல்லாம் சொல்கிறாரா? இது சங்கரருக்கு தேவையில்லை. அவர் வாழ்ந்ததே 32 வருஷம், அவர் சந்நியாசம் எடுத்ததே 7 வருஷத்தில். அப்போது என்னன்னா, பொதுவாக லோகத்தில் சுற்றி பார்த்தா ரொம்ப வயசானதுக்கு அப்புறம்தான் சிலது இனிமேல் முடியாமல் ஆகும்போது உடம்புக்கு மனசுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை கஷ்டங்கள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரும்போது இப்போ எப்படி நானும் மனசுன்னு கொண்டு போய் பகவான் மேலே வைக்கிறது, ஏன்னா அது கவலைப்பட நல்லா பழகிச்சு. லோக விஷயங்களே இன்னும் வயசானாலும் லோக விஷயங்களே நிறைய விரும்புறது, ஆசைப்படுறது. ஆனால் அப்படி இருந்தால் கூட யாரோ சில பேர் மட்டும் உணர்ந்து இப்பாவது எனக்கு கொஞ்சம் நீ உதவி பண்ணி என்ன பண்ணவே, எனக்கு இப்போது பண்ண சக்தியே இல்லை అని உணரணும் அட்லீஸ்ட். இல்லை இப்போ இன்னும் வயசாகலை, நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் நடக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அவங்களாவது இப்படி ஏதாவது சத்சங்கத்துக்கு போய் இந்த விஷயத்தின்னு கேட்டால், ஓ இப்படியா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியல, இனிமையாவது நான் ஜாக்கிரதை இருப்பேன். இப்போவே நல்லா இருக்கும்போதே நான் பகவானு கூட நல்ல பக்தி செலுத்தி எல்லா வாழ்க்கையுடைய லட்சியம், உன்னதமான லட்சியம் அடையிறதுக்கு வேண்டியதெல்லாம் அவர் கிட்டேருந்து கேட்டு வாங்கி அந்த அனுகிரகம் நான் சம்பாதிச்சுக்கணும் இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி யாராவது கேட்பாங்க. ஒரு நாளைக்கு அங்கே ஒரு சாதனாலயத்தில் ஒரு மனிதன் யாரோ உட்காந்துட்டு இதெல்லாம் சொல்லி தருவார். பல பேர் கேட்பாங்க, அப்பாவது புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி தான் சங்கரர் எழுதி வச்சார். அதனால் நம்ம உஷாராக இப்பாவது நமக்கு என்ன பண்ணணும், நானும் எப்படி இருக்கணும், நானும் என்ன பண்ணி எப்படி இருந்தால் எனக்கு நிஜமான பிரயோஜனம், அசலான சிசலான பிரயோஜனம் எனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் అని தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கும்போது தெரியும். அப்படியா வாழ்க்கையில் இப்படியே போயிடுச்சு. 4வது ஸ்லோகத்தை இப்போ படித்து அதில் மிச்சம் சொல்ல வேண்டிய அர்த்தத்தின்னு சொல்லி தருவேன். வார்த்தக்கே சேந்திரியாணாம் விகத கதிமதிஹி சாதி தைவாதிதாபைஹி பாபைரோகைர்வியோகைஹி त्वनवसितवपुः प्रौढहीनं च दीनं मिथ्यामोहाभिलाषैः भ्रमति मम मनः दूर्जटेर्ध्यानशून्यम् சேர்ந்து சொல்லுங்கோ. க்ஷந்தவ்யோ மே பராதः शिव 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 भो श्री महादेव शंभो. चंद्रशेखरा गौरी शंकरा शंकरा सदाशिवा चंद्रशेखरा शंकरा सदाशिवा चंद्रशेखरा चंद्रशेखरा गौरी शंकरा
நீலகண்ட சூலபாணி சந்திரசேகரா நீலகண்ட சூலபாணி சந்திரசேகரா நேத்திர திரிபுராரி சந்திரசேகரா திரிபுரஹாரி சந்திரசேகரா சந்திரசேகரா கௌரி சங்கரா கௌரி சங்கரா சங்கரா சதாசிவா சந்திரசேகரா சங்கரா சதா शंकरा सदाशिवा चंद्रशेखरा शंकरा चंद्रशेखरा चंद्रशेखरा गौरी शंकरा गौरी शंकरा चंद्रशेखरा गौरी शंकरा शंकर भगवान की இப்போ இந்த 4வது ஸ்லோகத்தில் நம்ம ஆரம்பித்து கொஞ்சம் அர்த்தத்தை பார்த்தோம். இப்போது வார்த்தக்கியம் வந்துச்சு, மூப்பு வந்தது. அந்த மூப்பு வந்ததுக்கப்புறம் சகஜமாக இந்திரியங்கள் எல்லாம் பலகீனமாகும். அப்புறம் மனசு கூட ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியலை. அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது சொன்னது கேட்க மாட்டேங்குது. வார்த்தக்கே ச இந்திரியாணம் விகத கதிமதி, அது எல்லாமே கூட டிஸார்டர்லியாக சில ப்ராப்ளம்ஸ், ஒரு புலத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். கேட்காது, காது கேட்காது, கண்ணு தெரியாது, இப்படி எல்லாம் நான் என்னுடைய யவனத்தின் எல்லாத்தையும் என்னுடைய யவனமெல்லாம் போயிடுது, சரீரத்தில் இருக்கிற தெம்பு சக்தி எல்லாம் போயிடுது. அப்படி ஆகி அது மட்டும் இல்லை, பாப்பங்கள்னாலையும் ரோகங்களினாலையும் வியோகங்களினாலையும், பாப ரோக வியோகைஹி 3 இன்னும் கூட ஆசைனால் சில பாப்பங்களை பண்ணிகிட்டே இருக்க, இல்லை ஆல்ரெடி பண்ண பாப்பங்களுடைய பலம் என்னை ரொம்பவே பிராரப்த ரூபத்தில் ரொம்ப பாடுபடுத்துறது. அதுக்கப்புறம் அந்த பாப்பமே ரோக ரூபத்தில் தான் வந்துடும். அப்புறம் இங்கே பார்த்தா லோகத்தில் இப்போ நான் கொஞ்சம் நிஸ்ஸகாயனாக இருக்கேன், எனக்கு சப்போர்ட் வேணும், பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், எப்போவுமே கவனிச்சுக்க வேணும், டாக்டர் கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஆள் வேணும், எல்லாத்துக்கும் எனக்கு வேணும். ஆனால் இருக்கிற கொஞ்சம் பேர் பையனோ பொண்ணோ அவங்கள யாரும் எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கோ இருக்காங்க, சில பேர் வெளிநாட்டு போயிட்டாங்க, அப்புறம் வரவே மாட்டேன்றாங்க. அப்புறம் 2 பேர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தெரியாது யார் முன்னு போவாங்க யார் பின்னாடி போவாங்கன்னு. அப்போது சப்போஸ் ஒருத்தர் விக்கெட் அவுட் ஆயிடுச்சுன்னா இவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா அந்த அம்மா கஷ்டமாக இருக்கும். இருக்கும்போது கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட 2 பேர் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க. இல்லை 40, 50, 60 வருஷம் வாழ்ந்து இப்போ சுத்தமாக யாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. மருமகள் சொன்னால் கேட்பானா, பையனும் பிஸியாக இருக்கான். இப்படி தான் வயசானதுக்கப்புறம் மனசு எதுலேயும் ரொம்ப ஈடுபட மாட்டேங்குது. பயம் అనేది ஒன்று ரொம்ப மனசில் இடம் எடுத்துக்கிச்சு, எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி. இந்த விதமாக வியோகத்தினால, வியோகமான செப்பரேஷன் ஃப்ரம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். சில வாட்டி வியோகம் అనేది அது நம்ம இருக்கும்போதே நம்ம கண்ணு முன்னாடி சின்னவங்களோட போவாங்க. சில குடும்பத்தில் சில இடத்துல பார்க்குறோம் இல்லையா, நிறைய நடக்கிறது அப்படி. அது எவ்வளவு துக்கம் கொடுக்கும். பெற்றோர்கள் இருக்கும்போதே குழந்தைகளோ இல்லைன்னா பேருன்னு யாராவது ஏதாவது காரணத்தினால உயிர் தவறி போயிட்டால் அது தாங்க முடியாத துக்கம். ஸோ இப்படி பந்துகள் கொஞ்சம் நம்ம ஒரு பெரிய குடும்பம் 4-5 பேர் அண்ணா அக்கா தம்பி இருந்துச்சுன்னா யாரும் முன்ன போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் அந்த வியோகங்கள் எல்லாம் ஆகும்போது
எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு, என்னால் தாங்க முடியல, இப்படிப்பட்ட பாபைஹி ரோகைஹி வியோகைஹி அது எல்லாத்தினால என்னாச்சு, துவனவசித்த வபுகு துவனவசித்த வபுகு அப்படிப்பட்ட இந்த ரோகம் இதெல்லாத்தினால இருந்துட்டு ஐ லாஸ்ட் மை கான்ஃபிடென்ஸை. துவனவசித்த வப்புகன்னா ஹோப்பு போயிடுச்சு, இனிமே என்னதான் பண்ண போகிறோம், எப்படி என்னமோ எப்போ மரணம் வருமோ அப்படின்னு சொல்லி இதே ஒரு சிந்தனை அப்படி இருந்துட்டு துவனவசித்த வப்புகன்னா ஐ லாஸ்ட் மை ஹோப். என்ன நம்பிக்கையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுது, பயம்தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக உட்கார்ந்துருக்கு. அதனால் அது மட்டும் இல்லை, சில பேருக்கு இந்த பயம் இல்லை பெருசாக இதெல்லாம் கிடையாது, ஆனால் இன்னும் ஆசை అనేది மனசில் வந்து போகாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தான், அந்த அளவுக்கு வியாதிகளை ஒன்றும் பாதிக்கலை, அதனால் ஆசை అనేది போல லோக விஷயங்கள் மேலே ஆசை. அப்போ என்ன, நிறைய வயசானவங்கள் சொல்கிறது கேட்டிருக்கோம், நான் கேட்டிருக்கேன். அந்த ரெண்டாவது பேத்தி கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உடம்பு விட்டுட்டான்னு பரவாயில்ல, அப்பா பெரிய சாதிப்பு. இப்போ என்ன, ரெண்டாவது பேத்தி கல்யாணம் ஆனால் ஆகும், இப்போது அதுதான் விரதமாக. கடைசியில் எனக்கு அந்த ஆத்ம ஞானம் ஏற்பட்ட, பகவத் தர்சனம் ஏற்பட்டால் நான் அப்புறம் இந்த உடம்பு அப்போ போகட்டும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. என்ன ப்ரிப்பரேஷனே பண்ணல, சத்சங்கத்துக்கு போனால் தானே பகவத் பக்தன் என்ன, தியானம் என்ன, உலகத்தினை எப்படி தூரமாக வைக்கணும், இது படகிதான் ஆகணும். கொஞ்சம் ஏதோ கேட்டு வந்து போயிட்டு சொன்னானே மேலோட்டமாக சோச்சோ பக்தி, அதெல்லாம் வேலை பண்ணாத. இத்தனை வருஷம் நிஜமாக நமக்கு ஏதாவது பக்தி இருந்து அதெல்லாம் பண்ணிட்டோம் நிஜமான, இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் எல்லாம் சொல்ல போகிறாரு, ஒன்றுமே ஒழுங்க பண்ணல, ஒன்று கூட உருப்படியாக பண்ணல. அப்போது பண்ணலன்னா எப்படி வார்த்தக்கியம் வரும்போதோ சரீரம் போகிறதுன்னு பயம் கிடையாது, யார் இருக்காங்க போனாங்கன்னு பயம் கிடையாது, மரண பயம் கிடையாது. நானும் அந்த நான் ஆத்மனை உணர்ந்தேன், அதனால் பரமாத்ம தத்துவத்தை நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிஷ்டையோட அப்புறம் எங்கே பிறப்பானோ பிறக்கிறதா, எனக்கு பிறப்பே இல்லையே, ஆத்மானா எனக்கு பிறப்பே இருக்கு, இது யார் சொல்ல முடியும், எப்போ சொல்ல முடியும், ஆத்ம ஞானம் வந்தால் தான் சொல்ல முடியும். அதுக்கு எதுவுமே பிரயத்தனம் பண்ணல. சரி, இப்படி இருக்கிற இதெல்லாம் மட்டும் இல்லை, என்ன சொல்லிட்டு இருக்கேன், இதா சின்ன சின்னதெல்லாம். சில குடும்பம் பெருசாக இருக்குமா, இப்படி எல்லாத்தான் வயசானவங்களை வந்து யாராவது நல்ல வீட்டுக்கு சுவாமி மகாத்மா யாராவது வந்தால் கூட என்ன கேட்பாங்கன்னு இதான் கேட்பாங்க, எனக்கு மோட்சம் வேணும்னு யாரும் கேட்க மாட்டான். அந்த நாலாவது பிள்ளை இருக்கான், நாலாவது பிள்ளை அவங்கள பேத்தி, அவங்க டாட்டர், அது கல்யாணம் ஆகணும். இன்னொரு சின்ன ஒரு அவனுக்கு இந்த பூனல் போட்டு அதையும் பார்த்தா நானும் அப்போது எனக்கு திருப்தியாக இருக்கும். என்ன இதெல்லாம் இவ்வளோ பார்த்தாச்சு போதும் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பார்த்த மோட்சம் வருமா என்ன, நீ எத்தனை கல்யாணம் எத்தனை ரிசப்ஷனுக்கு போனாலும் மோட்சம் வருதா என்ன. அதனால் உலகத்தில் ஈடுபடுறதே வச்சுக்கிட்டா மனசு எப்படி அந்தர்முகமாகும். அழகா சங்கராச்சாரியர் எல்லாம் பஜகோவிந்தத்தில் இன்னும் கூட ரொம்பவே நேராக எழுதிட்டார். அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம். உடம்பு ஆட்டமாடுறதே, தலையெல்லாம் நெறிஞ்சு போச்சு, பல்லெல்லாம் உளுந்து போச்சு, ஆனால் முறுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கேன். எப்படியாவது சாப்பிடணும், பொடி பண்ணியாவது சாப்பிடணும், மோரில் கலந்து காவடி முறுக்கு சாப்பிடணும். அப்பா இப்படி
ஆசை போகாது. ததபி ந முஞ்சதி ஆஷா பிண்டம். இது ஆசைன்னு இருக்கு, வயசானானும் அது போகவே போகாது. டிசைர். அதனால என்ன நான் பண்ண இவ்வளோ நாள், மித்யா மோக அபிலாஷைஹி பிரமதி மம, இதெல்லாம் நிஜம்னு சொல்லிட்டு இந்த மித்யா உண்மை இல்லாத இந்த உலகம் பார்த்து மோகப்பட்டு நான் பிரமிச்சு போயிட்டா, ஏமாந்து போயிட்டு என்னை மனசு இப்படியே எவ்வளோ கேட்டான்னு சொன்னாங்க சில பேர், காதில் விழுந்துச்சு இப்படி எல்லாம். ஆனால் மனசன் திருப்ப முடியலையே, சொன்னது கேட்க மாட்டேங்குதே. அதான் மனசு பலகீனமாகும், புத்தி பலகீனமாகும், எதுவுமே மனசில் ஞாபகம் இருக்காது, மெமரி பவர் இருக்காது. நம்ம பேர் நமக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி கூட ஆகலாமாமா. இந்த மாதிரி எல்லா வியாதிகளும் எல்லாம் படுத்தும். சரீர விஷயம் சொல்லவே வேண்டாம். மனசு எப்படி இருக்கும்போதோ இங்கே நான் தூர்ஜட்டே தியான சூன்யம், சுத்தம். தூர்ஜட்டின்னா சங்கர பகவானுக்கு ஒரு பெயர், அது தூர்ஜட்டி. தூர்ஜட்டே தியான சூன்யம். என் மனசு ஒரு தியானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு புள்ள தியானம், புள்ள பேத்தி பேரன் தியானம், இல்லைன்னா பேங்க் பேலன்ஸு ஷேர் மார்க்கெட் தியானம், இல்லைன்னா லோகம் பக்கம் பக்கம். உள்ளக்கு பாரு, எப்போ உள்ளக்கு பார்க்க போகிறேன், அது படகலை. வெளியில் பார்க்குறோம், சரி உள்ளே பார்க்க கூட படகணும் இல்லையா? அந்த வெளியில் பார்க்குறதுக்கு பேரும் விவகாரம், உள்ளே பார்க்குறதுக்கு பேரும் ஆத்தியாத்மிகம். உள்ளே பாருன்னு என்ன சும்மா நம்மளால் கண்ணு மூடி உட்கார்ந்து பார்க்கலாமா? இவ்வளோ நாள் அப்பப்போ அப்படியும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கானே, கோயிலுக்கு போன மாதிரி பண்ணேன், அப்பப்போ கோயிலில் அப்படி உட்காருவேன், கொஞ்ச நாள் யோகாக்கே போனால், கொஞ்ச நாள் தியானம் பண்ணேன். கண்ணு மூடி என்ன பண்ண போகிறேன்? கண்ணு மூடி என்ன பண்ண போகிறேன்? தூக்கம் வரும் முதல், இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் சாதனை பண்ண, அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காருவேன். அப்புறம் அப்போ ஏதோ கொஞ்சம் நேரம் எல்லாம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் ரூபத்தை நினச்சிக்கிறோம். அப்புறம் ஏந்திரிச்சதுக்கப்புறம் படியபடிதா பேச்சு, படியபடிதா நம்முடைய நடவடி, பழக்கங்கள் எல்லாம் அப்படி தான். கோபம் போல, தாபம் போல, அசூய போல, காமம் போல, எதுவுமே போல. அப்போ எதுக்கு என்னதான் பண்ண உட்காந்து? அப்படி கொஞ்ச நாள் உட்காந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பிபி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஓ, மெடிடேஷன் பிபி குறையிறதுக்காக இப்படி தான் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் நானும் யோகா பண்ணுறேன், அது பண்ணுறேன், பிராணாயாமம் பண்ணுறேன். சத்சங்கத்துக்கு போய் ஸ்ரவணம் பண்ணி மகாவாக்கு உபதேசம் கேட்டு கேட்டதெல்லாம் மனனம் பண்ணி சிந்தனை பண்ணி தியானத்தில் அது உன்னோட சொந்தம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படாமல், தியானம் பேர் சொல்லி கஷ்டப்படாமல், அதுக்கப்புறம் கண்ணு திறந்ததுக்கப்புறம் கூட விவகாரம் பண்ணும்போது கூட சுலபமாக இந்த உலகமெல்லாம் மித்யான்னு சொல்லிட்டு எப்போ வேணுமென்னாலும் மனசு அப்படியே நான் அதுக்கு மேலே போகாதன்னு போகாத அப்படி பண்ணி வச்சுக்கிட்டியா? தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் விட்டி கொடுக்குற யமசக்தி வந்தது அவனுக்கு இருக்க. பேச்சு கட்டுப்பாட்டு வந்துச்சா? வளவளன்னு பேசிகிட்டே இருக்கிறது ஏதோ ஒன்று இப்படி எல்லாம் எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் மௌனமாக இருக்க பழகிட்டியா? கண்ணு மூடாமல் கண்ணு திறந்து கூட மௌனம், மனசு மௌனம், இந்திரியங்கள் மௌனம், எல்லாம் மௌனம், கஷ்டம் இல்லாமல் தன்னந்தனியாக இருந்து பழகிட்டியா? பயம் இல்லாமல் தன்னந்தனியாக. ஆமாம் சார், எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க வீட்டில். நானும் எனக்கு பக்கத்தில் டிவி இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. அப்புறம் பக்கத்துக்காரன் அவன் அப்பப்போ பேசுவான், நானும் போவேன்.
அப்படி வாக்கிங் போன ஒரு 10 எப்பாவது கொஞ்ச நேரமாவது தன்னந்தனியாக உலகம் எந்த சப்போர்ட் இல்லாமல் உள்ள வேக்யூம் ஃபீல் பண்ணாமல் லோன்லினஸ் ஃபீல் பண்ணாமல் எல்லோனா இருக்கணும். அதுதான் ஆத்தியாத்மிக சாதனை. அதனால் மித்யா மோக அபிலாஷைகி பிரமதி மமா. அதனால் பகவானே என்னை மன்னிச்சுடு, அட்லீஸ்ட் கேட்குறானே. இப்போ வயசானதுக்கப்புறம் அதாவது கேட்குறானே, என்னை மன்னிச்சுடு, என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னால் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கூட பண்ணாமல் என்னை மன்னிச்சுடுன்னு இந்த ஸ்தோத்திரம் டெய்லி சொன்னால் போதுமா சார்? அது வேலை பண்ணாது. அப்படி சொல்லி அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தில், அதுக்கு பிறகு 5, 6, 7 ஸ்லோகங்களுக்குள்ள అసలు చిన్న వయసులో నుండి நான் என்ன கற்றுக்கிட்டு என்ன பார்த்து பழகி என்ன அப்புறம் இந்த பகவான் ஆராதிக்கிறது வருடிப்படுறது என்ன అనేది எதுவுமே நான் ஒழுங்காக பண்ணல. எல்லாம் ஷார்ட்கட்டு அப்படி பண்ணிட்டேன். இல்லை வீட்டில் அவங்க யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணலன்னு எல்லாம் லிஸ்ட்டு 1 by 1 கொடுக்குறாரு. ரொம்ப சுலபம். நான் அப்படி படிச்சுட்டு உங்களுக்கு அது ஜிஸ்ட்டு சொன்னால் கூட போதும். எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஒடுங்க நம்ம அது எல்லாமே பண்ணல. என்ன சொல்கிறார் 5வது ஸ்லோகத்தில் படிப்போம். ஸ்நாத்வா பிரத்யூஷகாலே ஸ்வபன விதிவிதௌ நாஹ்ருதம் காங்கதோயம் पूजार्थं वा कदाचित् बहुतरगहनात् खण्डबिल्वीदलानि नानीता पद्ममाला सरसि विकसिता गन्धधूपै त्वदर्धं शन्तव्यो मे परादः शिव 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 भो श्रीमहादेव शम्भो. இங்கே இந்த அழகாக சாஸ்திரபத்தமாக ஸ்மிருதி கிரந்தங்கள் நமக்கு சொல்லப்பட்ட பூஜா விதானம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக சங்கரர் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் ஸ்மிருதி கிரந்தங்களில் சொல்லப்பட்ட நித்திய பூஜா விதானம். பொதுவாக கோவிலில் இப்போவும் பார்க்குறோம், நமக்கு தெரியும். சில பேர் நம்ம கூட வீட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணிட்டு இருப்போம். அதில் अष्टविध पूजा, अष्टोपचार पूजा, षोडशोपचार पूजा, 32 வகை 8 ஸ்டெப்ஸ் பூஜை அப்படின்னா சுருக்கமாக சின்னதாக 16 ஸ்டெப்ஸு செய்ய வேண்டிய விஷயங்கள் பூஜையில். அதே கொஞ்சம் அப்பப்போ சந்தர்ப்பத்தை பொறுத்து அதே கோவிலில் அப்படி பெரிய விழா எல்லாம் பண்ணும்போதோ 32, 64 சேவை பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கோவிலில் சில இடத்துல பார்ப்போம். இப்போ பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் அவர் எல்லாமே பெரிய பெரிய கோவில், பெரிய பெருமாள், அவர் பெரிய மேளம், பெரிய எல்லாமே பெருசாங்க. அதுக்கு மேலே வேறு எங்கேயுமே பெருசலாம். அது மட்டும்தான் பெரிய பெருமாள். எத்தனை பெருமாள் கோவில் இருந்தால் கூட ரொம்ப நல்ல அந்த பத்தத்தில் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க சிஸ்டமேட்டிக்காக. அப்படியே சிவன் கோவிலில் கூட வழிபடு. இதெல்லாம் கூட ஆகம சாஸ்திரத்திலையும் ஸ்மிருதி கிரந்தங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்கள். சரி, இப்போ எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா முதல் ஒரு நாள் கூட நானும் சூரியோதம் முன்னாடி குளிச்சதே கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். சம்ஸ்கிருதம் பார்த்து எல்லாம் சங்கராச்சாரியர் ரொம்ப ஃப்ளூயண்ட் சான்ஸ்கிரிட் பொயட்ரி கவிதை போல் அவர் பாட்டுக்கு அவர் பாடிக்கிட்டார் ஆனந்தமாக.
ரொம்ப நல்லா இருக்கும் சான்ஸ்கிரிட். சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கும். ஒரு நாள் கூட సూర్యోదయం ఆగறதுக்கு முன்னாடின்னா బ్రహ్మ ముహూర్తంలో ఏదినదో అట్లీస్ట్ சூரியன் உதயிக்கிறது అనేది நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கூட அங்கே உதயிக்கும். அது பறவைகளுக்கு மட்டும் தெரியும். அதனால் அந்த பறவைகள் கத்துற ஒரு டைம் இருக்குது பாருங்க, சில வாட்டி அது 2:30 மணிக்கு 3 கூட கத்தும். நமக்கு எப்படி இப்படி நைட்டு ரொம்ப தூக்கம் சரியாக போக முடியலையோ ஏசி இல்லாதனால. ஆனால் எல்லோரும் ஏசி வச்சுருப்பீங்க நினைக்கிற மேக்ஸிமம். இல்லாதவங்களுக்கு என்ன போலும் அப்படி சூடு ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேனு எல்லாம் குறையும், அப்புறம் ஸ்வெட்டிங் இருக்கும், ஹீட் அப்படியே இருக்கு, சீக்கிரம் கூட முடிப்பு வரும். சரி, பறவைகள் பட் ஓரளவுக்கு அந்த 4லேருந்து 5 அப்படி இல்லை. அதுக்கு தெரியுமா முதல் சன்ரைஸ் பூமி மேலே எப்போ படுறதுனேது அதுக்கு இயற்கை தெரியும். அதனால தான் அது காலையில் இப்போ கூட சன்ரைஸ் எப்போ அப்படி உள்ளே போகிறது இப்போ. ஆனால் வெளிச்சம் இருக்கிற போல் இருக்குது, ஆனால் அதுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டாகணும். எல்லா பறவை போய் அப்படியே படுத்துக்கும். இந்த மனுஷ பறவை தவிர எல்லா ஜந்துக்களும் மேக்ஸிமம் போய் படுத்துக்கும். ஆனால் ராத்திரி சஞ்சரிக்கிற சில இது இருக்கு, அந்த ஆந்தை, அந்த பேட்டு, அது எல்லாம் 2-3 சுற்றும் நைட்டில். சரி, பொதுவாக மனுஷனு கூட அப்படி தான். சாயங்காலம் சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாம் சுவாமிக்கு கும்பிட்டுட்டு வீடெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு அப்புறம் சீக்கிரம் படுத்துக்கிறது, சீக்கிரம் எழுந்திருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு சிட்டி வாழ்க்கை, நகர வாழ்க்கை, வெஸ்டர்னைஸ்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ அது கட்டாயப்படுத்த அப்படி இல்லை. சரி, ஏதோ ஒரு அசலே ஏந்திரிச்சு உடனே குளிச்சா எட்டி குளிப்பியா அதிகம் பண்ண மாட்டாங்க சில பேர். பட் பொதுவாக உங்கள் சின்ன வயசில் உங்கள் பாட்டி தாத்தா அவங்க இருக்கும்போது அந்த வீட்டில் அங்கே எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஏதோ குழந்தைன்னா கொஞ்சம் நேரம் தூங்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோடனே சீக்கிரம் சேர்ந்துக்கிறோம். அந்த பழக்கம் ரொம்ப நல்லது, அவசரம். பட் இப்போ நான் நைட்டு லேட்டாக படுத்துக்கிறேன், நான் நைட் ஃபுல்லாக படிக்கிறேன், நைட்டெல்லாம் ஏதேதோ சொல்லி அப்படி இப்படி எல்லாம் பண்ணுறாங்க. சரி, போகட்டும், அப்படி போனால் பரவாயில்ல. ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது அதெல்லாம் தவிர. சரி, இங்கே அது சொல்கிறாரு. அப்படி பண்ணி அதுக்கப்புறம் உடனே குளித்து முடிச்சது உனக்கு நான் குளிப்பாட்டணும். சுவாமிக்கு குளிப்பாட்டுறதுக்குன்னா அவர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கணும். இங்கெல்லாம் அப்படி நினச்சக்கூடாது. அவருக்கு இன்னும் குளிப்பாட்டவில்லை, நான் குளித்தா இப்படி தப்பு இல்லையா, நான் தப்பு இல்லை, நீ சுத்தமாக இருந்து அப்புறம் பண்ண. ஏன்னா அவருக்கு அவர் எப்பவுமே சுத்தந்தான். அதனால் அது எப்படி பண்ணுறது, உனக்கு எப்படி இந்த பூஜா சேவையெல்லாம் பண்ணுறதுன்னு ஒரு நாள் கூட கங்கையில் ஜலம் கொண்டு வந்து உன்னை தலைமையில் ஊற்றவே இல்லை. சிவனால் அவருக்கு கங்கா ஜலம் பிரியம் இல்லையா? அதனால் அந்த காலத்தில் தெரியுமா, எப்படியோ கஷ்டப்பட்டு கங்கை காஷி போயோ வேறு எங்காவது கங்கை போய் கங்கா ஜலம் இவ்வளோ கொண்டு வந்தாச்சுன்னா அது ஒரு சொட்டு போட்டி அபிஷேகம் முடிச்சிடுவாங்க. அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை ஏதோ சிவராத்திரி அப்படின்னு வருது இல்லையா, அதை அப்படியே வச்சுக்குவாங்க. ஜாக்கிரதை வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு மிக்ஸ் பண்ணலாம், பெரிய பெரிய டேங்கில் மிக்ஸ் பண்ணலாம். அப்போ என்ன பூஜைக்கு வேண்டியதில்லை. ஏன்னா அந்த ஒரு சொட்டு கங்காஜலம் இதில் ஊற்றிட்டாவே அது எவ்வளோ பவித்திரவனே. ஆனால் ஒரு நாள் கூட நாகிருதம் கங்கா தோயம் நான் கொண்டு வந்தது கிடையாது, அப்படி நினச்சது கிடையாது. அட்லீஸ்ட் மனோபாவனத்தினாலையும் பண்ணல. குளிக்கும்போது என்ன சொல்கிறோம், காலையில் குளிக்கும்போதே நம்ம ஓவர் ஹெட் டேங்கில் தான் ஜலம் வருது, கிணறு கூட காணும் இப்போது. ஆனால் கூட இது எல்லா நதிகளுடைய ஸ்வரூபம்னு சொல்லி பாவிச்சு தானே நீ குளிக்கும்போது மந்திரம் சொல்லி கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு, இத்தனை நதிகள் சொல்லி இது எல்லாம் இந்த நதிகள் இதில் கலந்தது போல் நான் பாவிச்சு குளிக்கிறேன். பாவனை அதே உனக்கு பவித்திரம் பண்ணி விட்டணும். பாவனை ரொம்ப முக்கியம் பக்தியில். அதனால இது நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் உன்னை பூஜிக்கிறதுக்காக ஒரு நாள் கூட கொஞ்சம் அவ்வளோ தூரமாக போய்
தேடி வில்வ மரம் எங்கே இருக்குது, வில்வ மரம் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த வில்வ மரம் வளர்த்துறதோ அது பெருசு பண்ணால் இலை எட்டாது. அது வளர்ந்து வர்றதுக்குள்ளே நம்ம ஜாகிரதையாக பார்க்கணும். ரொம்ப ரேராக ஏதோ ஒரு கோவில் அங்கங்கே தான் எங்கே பில்வ விருட்சம் எல்லாம் இடம் இருக்குது. எத்தனை வீட்டில் பில்வ விருட்சம் இருக்குது, வேறு எல்லாம் டிசைன் ட்ரீ எல்லாம் வச்சுக்குவானே, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஃபேஷனபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பில்வ மரம் வேப்ப மரம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. வச்சா அது அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்து அப்படி வராது. இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கணும். வேப்ப மரமாவது அங்கங்கே காணப்படும். பில்வ மரம் நான் அப்போது அந்த காலத்தில் அப்படி கொஞ்சம் போய் ஊர் வெளியிலையோ காட்டுக்குள்ளேயோ டீப்பாக போய் அங்கே துண்டாக உடஞ்சி போகாத பில்வ பத்திரம்னு இப்படி இருக்கணும். தெரியுமில்ல, பில்வ பத்திரம்னு அந்த 3 எந்த லீஃபுக்கு டேமேஜ் இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே சொல்கிறாரு எப்படி கஹனாத் அகண்ட பில்வாதி தலானின்னு சொல்கிறாரு. பிரிஞ்சு போன துண்டு ஒன்றும் இல்லை. அப்படி போய் தேடி அதை கொண்டு வந்து அதில் வந்து பறித்து பிரித்து அதை கொண்டு வந்து ஒரு நாள் கூட நீக்கு அந்த பில்வ விருட்சம் பில்வ பத்திரம் வச்சு பண்ணதே கிடையாது. ஏதாவது சிவன் கோயிலுக்கு அங்கே போனால் வெளியில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ பறித்து வந்து மாலை கட்டிட்டு கொடுத்தா அது பண்ணுறதில்லை, நீயா பண்ணியா இதெல்லாம் அங்கே அப்படி சொல்கிறாரு. சார் அதெங்கெல்லாம் சார் எனக்கு டைம் இருக்குது. அதுதான் பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. என் அப்பா வந்து காலையில் 3-4 மணிக்கு எழுந்துருவார். அவரோட செய்கிற பூஜை அதெல்லாம் அந்த தெரு மொத்தம் பெரிய சப்தம் கேட்கும். அவர் ஊதுற சங்கம் மணி வாசிக்கிறது எல்லாமே நாமம் சொல்லிக்கிட்டு எங்களுக்கே தெரியும். ஆனால் நான் சின்ன குழந்தைனால தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அவர் அப்போ போயிடுவார் வெளியில் கோவிலுக்கு எல்லாம். அந்த ஊரில் என்ன 2 முக்கியமான கோவில்கள் இருக்கு, அதெல்லாம் போயிட்டு எப்போவுமே கிணறுல வந்து தண்ணி எடுத்துட்டு பக்கெட் ஊற்றுக்குவார். எந்த காலமானாலும் சரி ஒரு நாளைக்கு 4 வாட்டி குளிப்பார். ஆனால் அவர் ஏதோ சம்பாதிச்சுட்டு வைத்திய விருத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்கார் அந்த காலத்தில். அதனால் அது வேணும், அந்த கமிட்மெண்ட் இருந்தால் அப்படி செய்வோம். நம்ம 2 வாட்டி குளிக்கிறதுக்கே சோம்பேறி இருக்கிறோம். என்ன இப்போ குளிக்கலன்னு என்ன அப்போ ஜஸ்ட் ஐ வில் வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் என்ன இப்படி இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா உனக்கு சிஸ்டமேட்டிக் லைஃப் ஸ்டைல் இல்லை. எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணவங்களை எப்படி நிம்மதியாக அந்த காலம் இப்போ வயசான இவர் எல்லாம் எவ்வளவு பார்த்துருப்பார் வாழ்க்கையில். அவங்களுக்கு இருக்கிற நிம்மதி இப்போ படிச்சுட்டு வர யங் ஜெனரேஷனுக்கு வருமா? என்ன ரொம்ப எக்ஸ்டர்னலைஸு மாடர்னைஸ்டு சிவிலைஸ்டுன்னு சொல்லி போனால் நமக்கு நிம்மதி போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கும் சுற்றி, ஆனால் நிம்மதி இல்லை. எல்லாமே இருக்க சுவாமி, நிம்மதி இல்லை. என்ன அப்படி எதுக்கு என்ன வாழ்க்கை? ஸோ பூஜை ஒரு வாட்டி பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு நாளாவது அங்கே ஊர் பக்கத்தில் எங்கள் கிராமம் பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்குள்ளே போய் அங்கெல்லாம் பார்க்காதுங்க அந்த தமிழ் சம்ஸ்கிருதம் அப்படியெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, புரிஞ்சுக்குங்க விஷயம். அங்கே எதுவுமே பார்க்குறதில்ல, படித்து முடிச்சாச்சு அவ்வளோதான். நான் அர்த்தம் சொல்கிற விஷயம் அப்படின்னா அந்த காலத்தில் குளத்தில் போய் ஒரு நாள் கூட நானாக இறங்கி அந்த பத்மங்கள், பெரிய குளம் இருந்தால் பத்மங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புஷ்பங்கள் பத்மமும் ஏதாவது கூட அப்படி வச்சு நான் அழகான ஒரு மாலை போட்டு நான் போட்டதே கிடையாது. அப்படின்னா பத்மந்தான் பண்ணணும் இல்லை, அப்படி சொல்கிறாரு. எந்த புஷ்பங்களாவது புஷ்பங்கள் இந்த காலத்தில் மார்க்கெட்டில் நிறைய விற்பாங்க. ஸோ நானும் ஸ்ரத்தையோடு அந்த புஷ்பங்கள் எங்கே கிடைக்கும்னு பார்த்து, ஆனால் இப்போது அடுத்தவங்க காம்பவுண்டில் இருக்கிறது எல்லாம் எட்டி நம்ம பறிக்கக்கூடாது. சில பேர் ரோடு மேலே போயிட்டு அப்படியே எட்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ண சொல்லலை. இது இப்படி சொன்னாருன்னு சொல்லிவிட்டு நாளையிலேருந்து இப்போ கூட நான் பார்க்குற சில பேர் எங்கள் கேம்பஸில் அங்கே எல்லாம் ஒரு அம்மா ராத்திரி 8 மணிக்கு கிளம்புவான். கிளம்பிட்டு அங்கே ஒரு மரத்துக்கு இருக்கிற லைட் இருக்கும், புஷ்பம் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்குவான்.
ஆக்சுவலாக ராத்திரி ஆயிடுச்சுன்னா மரம் கூட தூங்கும். அது புஷ்பிச்சு தூங்கிறதானே புஷ்பம் இருக்கேன்னு சொல்லி சிலது கீழே விழுந்துடும். காலையில் தான் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னும் சொல்ல வந்தால் ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக திருட்டுத்தனமாக அங்கிங்கெல்லாம் பொறிக்க வர வேண்டியதில்லை. அதையும் சொல்லணும். நான் இங்கெல்லாம் இப்போ இவ்வளோ சொல்கிறாரே, நாளைக்கு நான் காலையில் எங்கே போகிறது, எங்கே போக வேண்டாம், இதெல்லாம் நமக்கு இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்தோம். செய்கிறது என்னமோ சிம்பிள் பூஜை பண்ணுங்க, பூஜை நிறுத்த வேண்டியதில்லை. அழகாக ஆனால் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சது வேறு, இப்போ செய்கிறது வேறு. அதுக்கப்புறம் போக போக மானசிக பூஜை பண்ண பழகணும். இதெல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தான். சாரீரிக காய்க வாச்சிக்க வேலைகள் பல வருடங்கள் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் போதுமனி மானசிக பூஜைக்கு இறங்கணும். அப்போ தான் அதனால் பூஜை అనేది காய்க வாச்சிக்க மானசிகன்னு சொல்கிறோம். நீ காய்கமாக எத்தனோ பண்ணிட்ட அது மட்டும்தான் உனக்கு பிரயோஜனம் படாது. ஓரளவுக்கு ஒன்று டிசிப்ளின் பண்ணி மெக்கானிக்கலாகவும் எப்படியோ கட்டாயம் அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பழக்கம் எங்கள் இப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க சில பேர். பட் அதுக்கப்புறம் அப்புறம் பாராயணம் பாடிய ஸ்தோத்திரம், நிறைய ஸ்தோத்திரங்கள் கிடின்னு படிச்சுடுவாங்க. அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மனசில் எவ்வளவு இதோடைய பிரபாவம் இருக்குఅనేది முக்கியம். அந்த பிரபாவம் எப்படி வரும்? நீ பிரேமையோடு பண்ணியிருந்த, மெக்கானிக்கலாக பண்ணாமல் இருந்த, ஸ்ரத்தையோடு பண்ணியிருந்த அதோடைய எஃபெக்ட் மனசு மேலே அதுக்கப்புறம் மானசீகமே ஒரு வயசானதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது. அவ்வளோ டைமு உடம்புக்கு சக்தி இருக்காது, எல்லா திரவியங்களும் எப்போ கிடைக்காது. அதனால தான் இதே சங்கரர் இப்படி ஏதுனவர் சிவமானச பூஜை ஏது வச்சிருக்காரு. நம்ம ஸ்தோத்திர மாலையில் இருக்குது, நான் ஒரு நாளைக்கு சொல்லித்தர போகிறேன். அங்கே எல்லாமே மானசிகமாகவே எல்லாமே கல்பனை, அதுதான் முக்கியம். அதனால் அது நீ உடம்பு சரியில்லைன்னாலும் வியாதி இருக்கும்போதாவது படுத்திட்டு இருந்து கூட மனசில் பண்ணலாமே. அதுக்கு ஒரு செலவு கிடையாது. ஆனால் மனசு வேணும். அதுக்கு தான் உனக்கு முதல்ல இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனால் நம்ம அது விடாமல் அந்த ஹையர் ஸ்டேஜுக்கு போகாமல் அப்படியே இருக்கிறோம். அது தவறு. இப்படி பண்ணல. பத்ம மாலை கொண்டு உனக்கு ஒரு மாலை கூட போட்டு அலங்காரம் பண்ணி கந்த தூபங்கள் இதெல்லாம் கூட உனக்காக துவதர்த்தம். நானும் இது எதுவுமே பண்ணல. இப்போது டைம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய ரிட்டையர்டு ஸ்டேஜ் அனுப்பிச்சுக்கணும். இல்லை வீட்டில் நிறைய பேர் இல்லை நிம்மதி. எத்தனை பேர் நம்ம ஷோடசோபச்சார தெரிஞ்சு வச்சுருக்கோம், பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? அதே தியானம் ஷோடசோபச்சாரம் செய்யும்போதே மை மறந்து பண்ணணும். ராமகிருஷ்ண பரமஹம்ச போல் அவருக்கு ஏன் அந்த பூஜையில் அவ்வளோ ஈடுபாட்டுன்னா அவர் பூஜைவே அவருக்கு தியானம், அவருக்கு அதான் நிதி தியாசனம். அவர் ஒன்றாயிடுவாராம் அம்பாள் தாய் கூட. உலகம் தெரியாது அவருக்கு. அப்போ அவங்க எல்லாரும் இவன் பைச்சோன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கணும். அப்போது நிஜமான பக்தி செய்யும்போதோ அந்த சமயத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு ஐ ஆம் டெட் டு த வேர்ல்ட் அண்ட் த வேர்ல்ட் டெட் டு மீ. உலகமே இல்லை எனக்கு, பகவான் மட்டும்தான் இருக்கு. நீ நிஜமாக நல்ல வருஷங்கள் பண்ணியிருந்தா அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட் வந்திருக்கணும். இனிமேலாவது வருமா சிந்திச்சுக்கணும். இப்போது அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்கள் வேதாந்தம் சிரவணத்துக்கு இங்கே வந்துட்டுருக்கோம், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, இதுக்காவது ஒழுங்காக வந்துட்டுருக்குறோமா? வந்தது கேட்டு அதுக்கப்புறம் திரும்பி மனனம் பண்ணுறோமா? என்ன மாற்றம் வருது நமக்குள்ள? என்ன மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம்? என்ன வேணும்? இதெல்லாம் கிளியராக தெரியலன்னா எல்லாம் மெக்கானிக்கலுக்காக பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணது போல் இதே ஆகிடும். எனக்கு ஐ ஷுட் மீன் பிஸ்னஸ் வாட் ஐ எம் டூயிங். ஸோ சிந்திக்கணும்.
ஆனால் இத்தனை வகையான விஷயங்கள் ஒரு வாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எல்லாமே கேட்கணும், எல்லாத்தையும் சமன்வயப்படுத்திக்கணும், திரும்பி சிந்திப்பே அடுத்த சத்சங்கம் எப்போ வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் இது விடக்கூடாது, மிச்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ரொம்ப தவிர்க்க முடியாதுன்னா ஓகே, பட் அப்படி கமிட்மெண்ட்டோடு இருந்தால் தான் எதிலோவது இந்த ஆத்தியாத்மிக பக்தி விஷயம் முன்னேற முடியும். தவிர அப்படி மேலோட்டமாக லைட்டாக அப்படி இருந்தால் பிரயோஜனப்படாது, டிலே ஆகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வயசாக ஒன்றும் இன்னும் புரியவே இல்லை, வேதாந்தம் புரியல, பிரம்மனும் புரியல, மாயா புரியல, ஜீவனும் புரியல, ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, நானும் கேட்டுட்ருக்கேன். அப்படி ஆகக்கூடாது. அப்போது என்ன வேணும்? அட்மோஸ்ட் கமிட்மெண்ட்டு, ஸ்ரத்தா, குரு சாஸ்திரத்து மேலே பக்தி, வினயம், அடக்கம், எவ்ரிதிங், சின்சியாரிட்டி இருந்தால் வந்துடும். சந்தவியோமே பராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகா. கந்த தூபகி பற்றி நான் நல்லா சொல்ல வேண்டியதில்லை, அது அதில் சாம்பிராணி அகரபத்தி இப்படி எல்லாம் இருக்குல்ல. என்ன விஷயம்னா இன்னும் கூட அடுத்த ஸ்லோகம் கூட ஆரம்பிச்சுடுவேன். ஜஸ்ட்டு சோடசோபச்சார பூஜை அந்த விவரங்கள் நான் சொல்லலை, தெரியும். ஆவாஹயாமி, அதுக்கப்புறம் அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, மதுபர்க்கம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, வஸ்திரம் சமர்ப்பயாமி, வஸ்திரானந்தரம் உபவீதம் சமர்ப்பயாமி, ஆபரணம் சமர்ப்பயாமி, சந்தனம் குங்குமம் சமர்ப்பயாமி, தூபைஹி, தூபம் காட்டுறேன். அப்புறம் திவ்ய ஆபரணான் சமர்ப்பயாமி, நைவேத்தியம் சமர்ப்பயாமி. இப்படி எல்லாம் கணக்கு பண்ணிட்டு வந்தால் 16 வரும். அதுக்கப்புறம் கடைசியில் கற்பூர தீபாராதனம். அதில் இந்த கந்த தூபைன்னு நல்ல மணக்கிற. இங்கே ஒரே விஷயம் மட்டும் புரிஞ்சு, நமக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். அப்படின்னு சொல்லி ஒருத்தன் எனக்கு ஆல்கஹாலு சாரா ரொம்ப நல்லா பிடிக்கும்னா அது போய் பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறேன். அப்படி பண்ணுறவங்களுக்கு கூட சில ஜாதிகள் இருக்காங்க. அதான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னா அப்படி சொல்லியாவது இன்றைக்கி எங்களுக்கு மாம்சம் பிடிக்கும், அதனால் அது சுவாமி கொடுப்போம் என்ன, அது அந்த பேர் சொல்லி அந்த விடா சொல்லி நிறைய வட்டி நிறைய பண்ணி, இதெல்லாம் தவறு. சாஸ்திரம் ஒத்துக்கல, அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அப்போது எதெல்லாம் அப்புறம் பெஸ்ட்டு கொடுக்கணுங்க எப்பவுமே. ஆனால் நீங்கள் கோயில்கள்கிட்ட அங்கெல்லாம் போங்கோ, எது வாங்கினோம்னா வீட்டுக்கா சுவாமிக்கா அப்படின்னா, வீட்டுக்கன்னா வெத்தலை பாக்கு நல்லது தருவான், சுவாமிக்கன்னா ஒரு மட்டமானது தருவான். பாக்கு கூட நீங்கள் போட்டுக்கிறதுக்கு வீட்டுக்கன்னா வேறு தருவாங்க, சுவாமிக்கன்னா கலர் போட்டு எல்லாம் ஏமாத்துன எல்லாம் டூப்ளிகேட்டு கிடைக்கும் எல்லா கோவில்கிட்ட. அதனால் அது வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, ஜாக்கிரதை இரு, தெரிஞ்சால் நல்லது வாங்கும். எது கொடுத்த பெஸ்ட்டு அவருக்கு கொடுக்கணும். இந்த பெஸ்ட்டு அவருக்கு கொடுக்குறதான பழக்கம் வாழ்க்கையிலோ நான் யாருக்கு எது கொடுத்தா கூட ஐ ஷுட் கிவ் த பெஸ்ட் நான் வச்சுக்கணும். நானும் கொஞ்சம் கட்டி போனதோ சின்னதோ அது நான் வச்சுக்கிறேன், அது எனக்கு பிடிக்கலன்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ எது நல்லா இருக்கணும் நான் விரும்புகிறேனோ அந்த நல்லது அடுத்தவனுக்கு கொடுக்கணும். இதுதான் தியாகம். அங்கே தான் ஆரம்பிக்கும் டிஸ்பேஷன். இது படகு பண்ணி பாருங்க, கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அந்த பாவனை வரணும். பெஸ்ட்டு கொடுக்கணும் అనేది தெரியணும். எந்த பொருள் கொடுத்தானோ எது கொடுத்தானோ அதுக்கு தான் இது எல்லாமே. சரி, இப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகம் கூட இதோட கண்டினியூஷன் தான். துக்தைர்மத்வாஜ்யயுக்தைஹ ததிசிதசஹிதைஹ ஸ்நாபிதம் நைவ லிங்கம் நோலிப்தம் சந்தனாத்யைஹ கனக விரச்சிதைஹ பூஜ்யமானம்
पूजितं न प्रसूनैः धूपैः कर्पूरदीपैः विविधरसयुतैः नेव भक्षोपहारैः क्षन्तव्यो मे पराध शिव 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 भो श्रीमहादेव शम्भो அந்த ஷோடசோபச்சார பூஜை எக்ஸ்டெண்ட் பண்ணால் 32 64 பூஜை ஆகும்போதோ கோவிலில் பெரிய பெரிய விழாவில் பண்ணுறது எல்லாமே சுவாமிக்கு ஸ்நானமே 10 வகை ஸ்நானம். அப்பப்போ டிவியில் அங்கங்கே பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் அதெல்லாம் பார்க்கணுன்னு உட்காருவாங்க. ஏன்னா சுவாமிக்கு அபிஷேகம்னா எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு டெய்லி பண்ண முடியாது. அதுதான் சுருக்கி கொஞ்சம் பண்ணிக்கோன்னா அப்படி பண்ணும்போது பாருங்கள், அங்கே எத்தனை வாட்டி ஜலம் ஊற்றிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு திரும்பி மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் இளநீர் போட்டு தேன் போட்டு பால் போட்டு தயிர் போட்டு இதேதோ ஆர்டர் இல்லை இருக்கும். அவ்வளோ ஏன் சார் குடம் சுவாமிக்கு அப்படி ஊற்றுறாரு, எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லவே கூடாது. சரியா? எதுக்கு அவர் தலைமையில் இவ்வளோ ஊற்றணுமா? நீ எதுக்கு ஆயில் பாத் எடுத்துக்கிற தலைக்கு எல்லாம் பூசிக்கிட்டு அப்பப்போ எனக்கு உடம்பு சூடாயிடுச்சு கொஞ்சம் இதெல்லாம் நிறைய அதெல்லாம் சாப்பிடும். சுவாமி கூட அப்படி தான். எனக்கு என்னென்னு ஃபீல் பண்ணுறானோ, நான் எப்படி நல்ல வஸ்திரம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுங்க, நான் எப்படி ஆபரணம் வச்சுக்கிறானோ, நான் எப்படி வச்சுக்கிறானோ, முதல் அந்த பாவனை அதெல்லாம் பகவானுக்கு நான் பண்ணணவனேது முதல்ல கொண்டு வரணும். அதுக்கு தான். அதனால் இங்கே லாஜிக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே ஏமாற்றல் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ அந்த இடத்துல கோவில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, பொதுவாக ஜனங்கள் வரும்போது அங்கே பண்ணுறவனுக்கு டெய்லி இது ஒரு ஹேபிட்டாக தான் இருக்குது. அவங்களை நல்லாவும் நிதானமாக பண்ண விட மாட்டோம் நம்ம. அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, இன்னொன்று ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏதோ ஒன்று நடக்கும். பரவாயில்ல, அது எல்லாவது நடக்கணும். நாட்டில் அந்த கோயில்கள் எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகம் கும்பாபிஷேகம் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் தான் நாட்டில் இன்னைக்கு கூட நம்ம சாப்பாடு கிடைக்கிறது. சரியா? அதனால் இப்படிப்பட்ட இந்த சனாதன தர்ம கலாச்சாரம் ரொம்ப பிரசித்தமாக பலமாக பக்காவாக இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் இங்கே அந்த சம்ஸ்கிருதி சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஆட்சி கிடையாது. இது நம்ம எத்தனை வருஷமாக ஏமாந்து போய் படித்தவங்களும் அப்படி ஆயிட்டாங்க, கொஞ்சம் படிக்காதவங்களும் அப்படி ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு 40 வருஷமாக ஒரு போக்கில் போயிட்டு இருக்கிறது எல்லாம் திராவிட மூமெண்ட்டுன்னு. இதுதான் பெரிய சாபம் இந்த தமிழ்நாடுக்கு, துரதிருஷ்டம். அது மாறும். இது அவசரம்னால இந்த விஷயம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. கோயில்கள் விஷயம் வந்ததுனால எத்தனை கோவில் பணங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க தவிர நம்ம கோவிலுக்கு யாரும் உபயோகப்படுத்துறதில்லை. கோவிலோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் திருடுறாங்க. எல்லாம் ஏமாற்றல் அங்கே நடக்கிறது. அங்கே இருக்கிற வேலை செய்கிற யாருக்கு அவங்க சரியாக பார்த்துக்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. என்டோமெண்ட் போர்டு சொல்லி எல்லாமே பணம் அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இந்த தமிழ்நாடு எவ்வளோ கோவில்கள் எத்தனை காப்பாற்றி என்ன வச்சுக்கணும், இதெல்லாம் எப்படி இருந்தது இது முன்னாடி, எத்தனை ராஜாக்கள் எப்படி பண்ணார். சனாதன தர்மத்துக்கு அடிப்படையாக இருந்துதா அது பண்ணி. இப்போ கூட தமிழ்நாடு கல்ச்சர் இருக்கு. இதுக்கு வெதிரேகமாக பேசுகிறவனுக்கு போய் நம்ம ஆட்சி நீ பண்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது வெக்கமாக இல்லை. மக்களுக்கு சொல்லித்தரணும், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லித்தரணும். நல்ல விதமாக தர்மம் முதல், நாட்டு முதல், தர்மத்தோடு இருக்கிற நாடு மக்கள். என்ன மாநிலம், எங்கே பாஷை இல்லை, பாஷைகள் எத்தனை இருக்கு. ஏதோ ஒன்று பிரிவு சொல்லி எப்படியாவது நாங்கள் இருக்கணும்னு சொல்லி அப்படி ஆரம்பித்த இந்த போக்கு நம்ம சம்ஸ்கிருதி தமிழ்நாடியோட பெருமை இதெல்லாத்தையும் இது ஆட்சி பண்ணுறவரே தமிழ் பேர் வச்சுக்கலாம் இல்லை, அழகாக ஏன் வச்சுக்கல, அதே போதுமே. உன்னை போக்கு எப்படி இருக்கு, உனக்கு ஜாத்திய பாவனை இருக்கா, எந்த பாவனை இருக்கேன்னு சொல்லி. இது ஏன் படித்தவங்களோ கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களோ வந்து ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டாங்க. அடுத்தவங்களையுமோ 10 ரூபாய் 20 ரூபாய் சாராக்கு அவனு ஓட்டு போடுறான். எப்படி நாடு மாறும்?
நாடு எதுக்கு மாறணும்னா எல்லா இடம் நம்ம எல்லாம் ஒரே நாடு தானே, அந்த பாவனை இல்லை. நல்லது எதுவுமே செய்கிறதுக்கு எகனிஸ்டாக இருப்பானே. இதெல்லாம் போகணும். சரி, கோவில்கள் சொல்லிட்டு இருக்கோம், பூஜா விதானம் சொல்லிட்டு இருக்கிறோம், அங்கே பெரிய பூஜை நடக்கிறதுன்னு சொன்னோம். இதெல்லாம் இத்தனை ஊற்றுறது இத்தனை கொடுக்குறதுன்னு வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்படியாவது இருக்கிறவங்க தானே பணம் கொடுத்து பண்ண முடியும். ஏழனை எப்படி பண்ணுவான்? கொடுக்குறாங்க. அந்த கோவில்கள் முதல்ல இருந்து அப்படி இருக்குது. அங்கே பார்த்தா இந்த மாதிரி இந்த விஷயந்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சந்தனம், அப்புறம் தூப தீபம் நைவேத்தியம்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சிறந்த விஷயங்கள். அங்கே பகவானுக்கு இப்போ பட்டு துணிகள் இப்படியெல்லாம். சரியா? சிவனன்னா அவருக்கு துணி அந்த மாதிரி பெருசாக தேவையில்லை. ஐ மீன் நம்ம தான் மேலே போட்டு எடுத்துக்கணும். அவர் எங்கே யானை தோல் கட்டி இருக்கார். ஏன் அது தனியாக நான் அடுத்த காரணமாக பேசணும். அந்த சிவனுடைய உருவம், அந்த அவருடைய இதெல்லாம் என்ன நமக்கு தெரிவிக்கிறது, அதெல்லாம் எனாலஜி பண்ணி ஏதோ நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லணும் இல்லை. பட் நமக்கு என்னதான் மெசேஜ் அதில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும், அது தெரியணும். அப்போது இந்த மாதிரி தங்க புஷ்பங்கள் வச்சு கூட சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. ராஜா இருக்கார், ராஜாவுக்கு அந்த வசதி இருக்குது. இப்போ கூட நீங்கள் திருப்பதிக்கு போனால் அங்கே இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் அவங்களே தங்க புஷ்பங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. நீ அதுக்கு வேண்டிய பணம் கட்டிட்டு முன்னாடி உட்காந்துட்டு அன்றைக்கி ஏதோ ஸ்பெஷலாக பண்ண சொல்லுவாங்க. என்ன சொல்கிறான்னு, கனக விரிச்சிதைஹி பூஜிதம் ந பிரசூனைஹி, அப்படிப்பட்ட தங்கத்தினால் செய்யப்பட்ட புஷ்பங்களை வச்சு என்னால் உனக்கு பூஜை பண்ண முடியல. சாதாரண புஷ்பமே வச்சு பூஜை பண்ணல. இப்படி எல்லாம் ஒடுங்கான கற்பூரம் கிடைக்காது. கெமிக்கலைஸ்டு கற்பூரம் தான். ஒரிஜினல் கற்பூரம் கொஞ்சம் விலை, அது ரெண்டு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பார்த்தா அப்படி உருண்டையானோ இப்படி எல்லாம் வந்துடும். இப்போ எல்லாம் அது டேப்லெட்டாக பண்ணி விற்கிறானே, அது எல்லாம் கெமிக்கல். அது சரி, மொத்தத்தில் அந்த கற்பூரம் எதுக்கு ஏற்றணும், அதில் விஷயம் என்ன, இதெல்லாம் அடுத்த வாரம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் முடிச்சு விட்றேன். இப்படி விவிதமான, அப்புறம் பல வகையான பலகாரங்கள் நைவேத்தியத்துக்கு பண்ணுறது சுவாமிக்கு. ஏன்னா நீ வீட்டில் பலகாரம் வெரைட்டியாக பண்ணிக்கிறது இல்லையா? அப்புறம் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வர்றாங்கன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பண்ணி வைக்கிற இல்லையா? அப்புறம் சுவாமிக்கு மாத்திரம் எதுக்கு கஞ்சூஸ்? அட்லீஸ்ட் பண்டுகனுக்கு அப்படி எல்லாம் கூட அது பண்ணும்போது அந்த பாவனை, யார் கொடுத்தாங்க, இந்த முந்திரி பருப்பு எங்கேருந்து வந்துச்சு, சுவாமியோட சிருஷ்டியில் தான் இருக்கு. இந்த யாழைக்கு எப்படி வந்துச்சு, அப்பா என்ன அதுக்கு மணக்கிறது ஸ்மெல்லு, அப்படி பாராட்டி அந்த பிரகிருத்தினை நம்ம விரும்பி ரசித்து, பகவான் எல்லாம் நீ கொடுத்ததா, ஆனால் அதெல்லாம் உனக்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். கடைசியில் இப்படி பண்ணி இந்த உடம்பு நீ கொடுத்ததா, உனக்கு சமர்ப்பணம். சர்வம் சமர்ப்பயாமே, சர்வம் ஈஸ்வரார்ப்பணமஸ்து நாராயணமஸ்தனே. வாழ்க்கையில் அப்படி இருக்க பழகணும். நிம்மதி அப்புவர் என்னது நினச்சிட்டு இருந்தாவே ப்ராப்ளம். என்னோடதானே இது எதுவுமே கிடையாது, அதுதான் எல்லாம் உன்னோடது தான். இதுதான் பக்தியில் பக்தி வளர்த்துக்க வேண்டிய ஒரு நல்ல மூலம். இப்படி சொல்லி அதெல்லாம் நானும் பண்ணல, உனக்கு விரும்பி பண்ணல, ஸ்ரத்தையோடு பண்ணல, பிரேமையோடு பண்ணல, அதனால என்ன மன்னிச்சுடன்னு சொல்லி இந்த 6வது ஸ்லோகத்தில் கூட இந்த விஷயத்தை ஜெனரலாக இந்த பூஜா விதானம் பற்றி சொல்கிறது. அதனால் அன்றைக்கி ஏதோ சொல்லிட்டே இல்லைன்னு நிறைய இடத்துல சுவாமி பூஜா ரூமனேதே. இப்போ இங்கே பாருங்கள், சுவாமி அப்படி மேலே தூக்கி வைக்கக்கூடாது ரொம்ப. அவர் இப்போது எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் இங்கே உட்காந்து செயிர் போட்டு தான் உட்காந்து பண்ணோம். யாராவது இந்த இடம் வேறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே உட்கார்ந்த சுவாமி அப்போ நமக்கு அங்கே எட்டரை போல் இருக்கணும். அதில் அந்த உற்சவ விக்கிரகம் மாதிரி முதல் சின்னது அது மட்டும் பெருசெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் போட முடியாது, சரியா? அப்புறம் புட்டோக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. மூர்த்தி பிரதிமாக்கி பண்ணலாம், சாலிகிராமம், சிவலிங்கம், இந்த பஞ்சலோகம் கல்லுனால் செஞ்சது, இந்த மாதிரி விக்கிரங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் எல்லாம் பண்ணணும். ஃபுட்டோக்கு எல்லாம் ஊற்ற முடியாதில்லை.
அப்போ அது கொஞ்சம் நமக்கு எட்டுற போல் இருக்கணும். பிளேட்டில் கொண்டு வந்து வச்சு திரும்பி அதை அங்கே கொண்டு போய் வைக்கணும், இப்படி இருக்கணும். அதனால் ஏதோ லாஃப்ட் மேலே வச்ச போது பகவான் வீட்டில் நைஸாக மாடர்னாக வைக்கக்கூடாது. நான் இப்படி உட்கார்ந்த பலகை போட்டு அவர் எப்போவுமே அந்த ஹைட்டில் அப்படி இருக்கணும், பூஜா மந்திரம் இருக்கணும். சரி, இது மாதிரி அடுத்த விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். शिव 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 ओम शिव 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 ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय ओम ढम 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 ढमरु भजे हे ढम ढम हे ढमा ढमा ढम ढमरु भजे ढमरु भजे श्री नटराजा श्री नटराजा श्री नटराजा ओम श्री नटराजा ओम शिव 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 ओम शिव 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 ओम शिव 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 ओम शिव शिव ओम हर हर नमः पार्वतीपतये ओम लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु ओम शांति 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 हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम हरि ओम तत्सत्।